இங்க ஒரு பணக்கார பெரியவரை பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வேலைக்கு வருவா. அந்த ஆள் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணை லவ் பண்ற லவ்வர்கார வந்து எதுக்கடி அந்த கிழவனை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு கேட்பான். இவளும் அவனை சமாளிக்க கிழவனை கொண்டுட்டு அவன் சொத்தையெல்லாம் நம்ம ஆட்டையை போட்டுடலாம்னு சொல்றா. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து பில்லி சுனி வைக்கிற ஒரு பாயை மீட் பண்றாங்க. அவன் கிட்ட போயிட்டு என்னோட புருஷங்காரன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன்னு சொல்றா. நீ சொல்றது உண்மையா இருந்தா நான் அனுப்புற ஏவல அவனை கொன்னுடும், அதுவே பொய்யா மட்டும் இருந்தது அந்த ஏவல் உன்னை கொன்னுடும் சொல்லிட்டு பாய் வேலையை ஸ்டார்ட் பண்றான். இப்ப அந்த பெரியவர் குடிக்கிற டீ ஃபுல்லா புழுவா இருக்குது. அவருக்கு ஏகப்பட்ட இல்யூஷன் மாதிரி எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம இவர் பக்கத்தால பாம்பு இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்து பயந்து இறந்தே போயிடுறாரு. ஆக்சுவலா இந்த பெரியவர் ஹீரோன் ஏவி விட்ட பேய கூட வேலை பார்க்குற ஒரு பாய் மூலியமா கண்டுபிடிச்சு அதை எடுத்திருப்பாரு. இவருக்கு ஆல்ரெடி உடம்புல இருந்த நோயால தான் இறந்தே போயிருப்பாரு. இந்த பெரியவரை அந்த பாய் காப்பாத்த பார்த்தனால ஹீரோயின் அந்த பாய் என் வீட்டுல இருக்க நகை திருடிட்டா சொல்லிட்டு அவர் மேல திருட்டு பலி கட்டி ரொம்பவே அசிங்கப்படுத்திருப்பா. இந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பாய் மாரடைப்பு வந்து இறந்தே போயிடுறாரு. வெளிநாட்டுல இருந்து அப்பதான் அவரோட பையனுமே வருவான். அப்ப எதனால இருந்தாரு தெரிஞ்சுக்கிட்டு அவளை எப்படியாவது பழி வாங்கி அவனு சொல்லிட்டு பல வருஷம் கழிச்சு ஹீரோயின் வீட்டுக்கே போயிட்டு நடந்தத கதையை சொல்லி அவளை பயமுறுத்துறான். நம்ம பண்ண பாவத்துக்கு அந்த ஏவல் தான் நம்மள கொல்ல வந்துருச்சு போலன்னு நினைச்சு பயத்துல அவ கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்தே போயிடுறா.